இது ஒரு ரியல் ஜிஎஸ்டி ஃபைலிங் தான். ஜஸ்ட் டெமோக்காகலாம் காட்டல. ஆக்சுவலா இப்ப நம்ம 3பிய ஃபைல் பண்றோம். ஹே வாரியர்ஸ், நம்ம சேனல்ல ஆல்ரெடி 3பி எப்படி ஃபைல் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அது நம்ம ஐஎம்எஸ் யூஸ் பண்ணி ஃபைல் பண்ணியிருப்போம். இந்த செஷன்ல ஐஎம்எஸ் யூஸ் பண்ணாம 3பி எப்படி ஃபைல் பண்றதுன்னு பார்க்கலாம். பிளஸ் அது மட்டும் இல்லாம நெறைய பேருக்கு இந்த 3பில சில சந்தேகங்கள் இருக்கு. அதையும் இந்த வீடியோல நம்ம சால்வ் பண்ணலாம். ஸ்ட்ரெய்ட்டா இப்போ செஷன ஸ்டார்ட் பண்ணலாம். போர்ட்டல்ல நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கேன். இங்க ரிட்டர்ன் டேஷ்போர்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதும் மந்த்த செலக்ட் பண்ணுங்க. இங்க 3பின்ற ஆப்ஷன் இருக்கும். இங்க போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 2பிக்கு போணும். இந்த 2பிய ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதும் இங்க டவுன்லோட் ஜிஎஸ்டிஆர் 2பி டீடைல்ஸ் எக்ஸெல்னு இருக்குங்கள, இத கிளிக் பண்ணுங்க. நீங்க டவுன்லோட் பண்ண ஃபைல ஓப்பன் பண்ணுங்க. ஃபைல் ஓப்பன் ஆனதும் அதோட ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க டைரக்ட்டா இந்த பி2பி செக்ஷன் வாங்க. இங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ண எல்லா இன்வாய்ஸுமே அப்டேட் ஆயிருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நெறைய பேர் இப்போ ஃபேக் சேல்ஸ் அப்டேட் பண்றாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி 3பி ஃபைல் பண்ணும்போது அப்படியே 2பில என்ன அமௌண்ட் இருக்கோ அத நீங்க கிளைம் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நெறைய ஃபேக் சேல்ஸ இப்போ அப்டேட் பண்றாங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணாமயே இருந்திருப்பீங்க. பட் ஆனா உங்களுக்கு இத சேல் பண்ண தான் நெறைய பேர் இன்வாய்ஸ அப்டேட் பண்றாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? லாஸ் தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸ்கேம் பண்றவங்க அவங்க சேல சும்மா டம்மியா காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஆப்ஷனும் இப்போ யூஸ் பண்றாங்க. எக்ஸாக்ட்டா உங்க பர்ச்சேஸ மெயின்டெயின் பண்ணுங்க. அது உங்க 2பில ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஐடிசிய கிளைம் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் இங்க சிடிஎன்ஆர் இருக்கு பார்த்தீங்களா? இது கிரெடிட் நோட். உங்களுக்கு ஏதாவது கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா, இதுல அப்டேட் ஆகியிருக்கும். அகைன் நான் பி2பிக்கு வந்துர்றேன். இதுல இருக்க எல்லா டாக்ஸயுமே நம்ம இப்ப கிளைம் பண்ண போறதில்ல. ஏன்னா, இதுல நெறைய பெர்சனல் திங்ஸும் இருக்கு. அந்த ஐடிஸிய நம்ம கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ணியே ஆகணும். எந்த டாக்ஸ நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி டேட்டா எடுத்து வச்சிருக்கேன். என்னோட பர்ச்சேஸ்ல இருந்து. இத தான் இப்போ நம்ம கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். ஓகே. இப்ப அகைன் நம்ம டேஷ்போர்ட்குள்ள போலாம். இங்க ஓப்பன் ஜிஎஸ்டிஆர் 3பின்னு இருக்கும். டைரக்ட்டா 3பிக்கு போறதுக்கு முன்னாடி இங்க ஓப்பன் ஐஎம்எஸ் டேஷ்போர்ட்ன்னு இருக்குல்ல, இத கிளிக் பண்ணுங்க. இங்க டோட்டல் பி2பி இன்வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33 இருக்கு. இத கிளிக் பண்ணுங்க. நான் கிளிக் பண்ணதும் இங்க ரெக்கார்ட்ஸ் பெர் பேஜ்ன்னு இருக்க இடத்துல ஜஸ்ட் செலக்ட் பண்ணி அங்க 33 இருக்கிறதுனால நான் 15 செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்க மொத்த இன்வாய்ஸ் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 33. நம்ம அப்படியே இப்ப டைரக்ட்டா 2பிக்கு போலாம். இங்க எத்தன கவுண்ட் இருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணலாம். நான் இங்க இன்வாய்ஸ் நம்பர செலக்ட் பண்ணி ஜஸ்ட் டிராக் பண்றேன். இங்க கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25. அப்ப எனக்கு இங்க 25 தான் இருக்கு. அங்க 33 இருக்கு. இப்ப நான் எத கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. அத கிளைம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் டேட். இது எந்த மாசத்தோட பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலையோடதும் அப்டேட் ஆகியிருக்கும். அது எப்படி ஜூலையோடது இவ்வளோ சீக்கிரம் ஐஎம்எஸ்ல அப்டேட் ஆகும் அப்படின்னா, 2 காரணம் இருக்கு. 1 அவங்க ஜிஎஸ்டிஆர் 1ல ஜஸ்ட் அப்டேட் பண்ணி மட்டும் வச்சிருக்கலாம். இன்னொன்னு இன்வாய்ஸா இருந்தா கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகிடும். பட் இப்போ நம்ம அத கிளைம் பண்ண தேவையில்ல. அத நம்ம ஜூலை மந்த்துக்கான ஃபைலிங்ல கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜூன் மந்த்ல என்ன அப்ளிகபிள் ஆகுதோ அத மட்டும் கிளைம் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது, இங்க ஃபைலிங் ஸ்டேட்டஸ் ஃபைல்டா, நாட் ஃபைல்டான்னு இருக்கும். இங்க நாட் ஃபைல்டுன்னு இருக்க கேஸ்க்குலாம் நம்மளால டாக்ஸே கிளைம் பண்ண முடியாது. விச் மீன் ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. இந்த கேஸுக்கும் நீங்க மேனுவலா ஐடிசி கிளைம் பண்ணாதீங்க. இஃப் அவங்க டிலேவா ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா, அடுத்த மாசம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். நீங்க அடுத்த மாசம் கிளைம் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. இங்க நாட் ஃபைல்டுன்னு இருக்க கேஸ எக்காரணத்த கொண்டு மேனுவலா நீங்க ஐடிசிய கிளைம் பண்ணாதீங்க. அண்ட் இங்க ஃபைல்டுன்னு இருக்க கேஸ் மட்டும் தான் அங்க நமக்கு 2பில ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அதுக்கான ஐடிசிய மட்டுமே நீங்க கிளைம் பண்ணி உங்க 3பிய நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். இங்க ஜூலை நாட் ஃபைல்டு தான். ஏன்னா ஜூலைக்கு இன்னும் ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜூன்ல நாட் ஃபைல்டா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த ஐடிசிய நீங்க கிளைம் பண்ணவே கூடாது. அத நீங்க ஈஸியா செக் பண்ணணும் அப்படின்னா, இங்க டவுன்லோட் எக்ஸெல்னு இருக்கும். இத குடுங்க. குடுத்து இந்த ஃபைல ஓப்பன் பண்ணுங்க. நீங்க ஓப்பன் பண்ணதும் இந்த ஐஎம்எஸ் டேட்டா எல்லாமே எக்ஸெல்ல ஓப்பன் ஆகிடும். இங்க எல்லா டேட்டாவுமே இங்க குடுத்திருப்பாங்க. நீங்க இத வச்சு ஈஸியா செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் இங்க ஒரு ஃபில்டர் மட்டும் குடுங்க. இந்த ஃபில்டர் குடுத்தீங்க அப்படின்னா, எது நாட் ஃபில்ட் இருக்கோ அத மட்டும் குடுங்க. இங்க பாருங்க. இது எல்லாமே ஜூலை மாசத்து தான். அப்போ எனக்கு ஜூன்ல இருக்க எல்லாமே அப்டேட் ஆயிருக்கு. அதனால எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே. இப்போ எது எது ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணலையோ, விச் மீன் ஜூலை மாசம் ஃபைல் பண்ணாத டேட்டாவ இதுல இருந்து நம்ம பார்த்தோம். ஜூனுக்கு ஃபைல் பண்ணத இப்ப நம்ம ஒரு வாட்டி அகைன் செக் பண்ணிக்கலாம். அகைன் நான் ஒரு ஃபில்டர் குடுத்துக்கிறேன். ஃபில்டர் குடுத்துட்டு ஜஸ்ட் ஃபைல் டேட்டா அப்படியே இருக்கட்டும். இந்த நாட் ஃபைல்டும் பிளாங்க்கையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, ஃபைல்டு எல்லாமே இங்க அப்டேட் ஆயிருக்கும். அதுல 1 மட்டும் பார்த்தீங்கன்னா, மே மாசம் இருக்கிறது. ஜஸ்ட் இந்த இன்வாய்ஸ் நம்பர அப்படியே ஜஸ்ட் டிராக் பண்ணுங்க. உங்களுக்கு இங்க கவுண்ட் வந்துரும். மொத்தம் 25. இது அப்படியே 2பில நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் இதோட மொத்த கவுண்ட் 25. எனக்கு அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு அங்க எந்த ப்ராப்ளமும் இல்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டைரக்ட்டா 3பிக்குள்ள போறோம். இந்த இன்வாய்ஸ நீங்க அக்செப்ட் குடுத்தும் போலாம். இல்லன்னா டைரக்ட்டா 3பி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, ஆஃப்டர் 14க்கு அப்புறமா இந்த ஐஎம்எஸ்ல இருக்க எல்லா இன்வாய்ஸுமே விச் மீன் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண எல்லா இன்வாய்ஸுமே ஆட்டோமேட்டிக்கா டீம்டா கன்வெர்ட் ஆகிடும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா 2பில ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம மேனுவலா இங்க அக்செப்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபைல் பண்ண போறோம். 14 தேதிக்கு முன்னாடி நம்ம ஃபைல் பண்ண போறோம்னா, அப்ப நம்ம கண்டிப்பா இங்க அக்செப்ட் குடுக்கணும். இதுக்கப்புறமாவும் நீங்க அக்செப்ட் குடுத்து கம்ப்யூட் பண்ணி ஃபைல் பண்ணலாம். அப்படி இல்லன்னா நீங்க டைரக்ட்டா 3பிய ஓப்பன் பண்ணிக்கலாம். அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ரிட்டர்ன செலக்ட் பண்ணிட்டு, மந்த்த செலக்ட் பண்ணி உள்ள இப்போ ப்ராசஸ ஸ்டார்ட் பண்றேன். ஜூன் செலக்ட் பண்ணிட்டேன். சர்ச் குடுத்துட்டு
இப்போ என்னோட 3B ஓப்பன் பண்றேன். ஓகே. இப்போ 3B யோட பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது இந்த 3.1. இது நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா இங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆயிடும். இத நீங்க எதுவுமே மேனுவலா இங்க பண்ணணும்னு நெசசரி கிடையாது. இஃப் சப்போஸ் சில சமயம் இங்க உங்களுக்கு ஒரு ரெட் கலர் ஷோ ஆகி கீழ 0 வேல்யூ இருக்கும். அது ஒரு எரர் தான். விச் மீன் சிஸ்டம் லேக்கா கூட இருக்கலாம். பட் நீங்க அந்த 0 வச்சு அப்படியே ஃபைல் பண்ணக்கூடாது. கண்டிப்பா பெனால்டி பே பண்ற மாரி ஆயிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட ஆக்சுவல் டாக்ஸபிள் வேல்யூ என்னவோ, இத கிளிக் பண்ணி இங்க உங்க டாக்ஸபிள் வேல்யூ என்ன அண்ட் டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க மென்ஷன் பண்ணிட்டு ஜஸ்ட் கன்ஃபர்ம் குடுத்தீங்கன்னா போதும். இங்க சேவ் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி 0ல இருந்துச்சுன்னா அப்படியே ஃபைல் பண்ணாதீங்க. வேல்யூ இங்க என்டர் பண்ணி ஃபைல் பண்ணுங்க. அண்ட் அடுத்து இது இன்டர்ஸ்டேட் சப்ளை. இதுவும் ஜிஎஸ்டிஆர் 1 பேஸ் பண்ணி தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் எலிஜிபிள் ஐடிசி. சோ இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் நமக்கு அங்க 25 கவுண்ட் இருந்துச்சு பாத்தீங்களா? அதுக்கான ஐடிசி எல்லாமே இங்க ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கிளைம் பண்ண போறது கிடையாது. நம்ம கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ண வேண்டியதும் இருக்கு. ஸோ இங்க ரிவர்ஸ் பண்ண வேண்டியது எப்படி ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் பண்ண வேண்டிய மொத்த அமௌண்ட் என்ன நம்ம பார்க்கலாம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா 72.62. ஸோ இந்த அமௌண்ட்ட தான் நம்ம ரிவர்ஸ் பண்ண போறோம். இங்க ஐடிசி ரிவர்ஸ்டுல ஆஸ் பர் ரூல்ஸ் 38, 48, 43 விச் மீன் இந்த ஐடிசியை நான் திரும்ப கிளைமே பண்ண முடியாது. இது ஒரு பிளாக்டு ஐடிசி. அதுக்காக தான் நம்ம இந்த செக்ஷன்ல நம்ம இதை அப்டேட் பண்றோம். ஸோ இதுக்கான வேல்யூ 72.62. ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ நான் கன்ஃபார்ம் கொடுத்ததும் அந்த 72 வந்து ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் ஆகிடும். நம்ம எதுவுமே மேனுவலா பண்ண தேவையில்ல. அது அப்டேட் ஆயிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இங்க பாருங்க அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இதை கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா போதும். மத்தபடி நீங்க இங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. எல்லாமே சிஸ்டம் டேட்டாவை ஃபெச் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த ஐடிசில பர்சனல் ஐட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரிவர்ஸ் பண்ணணும். அண்ட் 2Bல இருக்க அமௌண்ட்டை தாண்டி எக்ஸஸா எதுவுமே கிளைம் பண்ணாதீங்க. நீங்க ஜிஎஸ்டி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க. பட் சப்ளையர் இன்னும் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணல அப்படின்னா அதுவும் அந்த டைமுக்கு அன்எலிஜிபிள் ஐடிசி தான். எப்போ அவங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்றாங்களோ அப்பதான் அது நமக்கு எலிஜிபிள் ஐடிசி. விச் மீன்ஸ் சப்ளையர் ஜிஎஸ்டி அதை ஃபைல் பண்ணல அப்படின்னா அந்த ஐடிசியை கிளைம் பண்ணாதீங்க. அதான் சேஃப். எப்போ அவங்க ஃபைல் பண்றாங்களோ அப்ப நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் அவங்க டிலே பண்றாங்கன்னா நீங்க அவங்கள தான் புஷ் பண்ணணும் ஃபைல் பண்ண சொல்லி. ஓகே, இப்போ எல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் அப்படியே கீழ டிராக் பண்ணிட்டு இங்க சேவ் ஜிஎஸ்டிஆர் 3Bன்னு இருக்குல்ல அத குடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் இங்க ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும். இத செலக்ட் பண்றேன். ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்சதும் இங்க ப்ரோசீட் டூ பேமெண்ட் என்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இந்த ப்ரோசீட் டூ பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட கேஷ் லெட்ஜர்லயும் பேலன்ஸ் இருக்கு அண்ட் என்னோட கிரெடிட் லெட்ஜர்லயும் பேலன்ஸ் இருக்கு. அதனால இங்க இருக்க டேட்டாஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபெட்ச் ஆயிடும். நம்ம மேனுவலா எதுவுமே பண்ண தேவையில்ல. இஃப் சப்போஸ் உங்க லெட்ஜர்ல பேலன்ஸ் இல்ல அப்படின்னா எந்த அமௌண்ட்ட கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே அதுவே செலக்ட் பண்ணி வச்சிருக்கும். இப்போ உங்க லெட்ஜர்லயே பேமெண்ட் இல்ல, அமௌண்ட்ட நீங்க பே பண்ணணும் அப்படின்னா என்ன அமௌண்ட் பே பண்ணணும்னு இந்த செக்ஷன்ல காட்டும். அப்போ நீங்க செல்லானை கிரியேட் பண்ணி அந்த அமௌண்ட்ட பே பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கிறதுனால ஜஸ்ட் நான் மேக் பேமெண்ட்ன்னு குடுத்துறேன். அண்ட் ஓகே குடுத்துறேன். என்னோட ஆஃப்செட்டுமே நான் குடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா எல்லாமே ஆஃப்செட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ப்ரோசீட் டூ ஃபைல் குடுத்தா போதும். இங்க செலக்ட் பண்ணிட்டு சிக்னேச்சரிய செலக்ட் பண்ணிட்டு சைன் குடுங்க. ஓடிபி வரும். அண்ட் இத ஃபைல் பண்ணா போதும். தட்ஸ் ஆல் வாரியர்ஸ். இப்படி தான் உங்க 3Bய ஃபைல் பண்ணணும். ஒரு சின்ன நம்பர் எக்ஸ்ட்ரா ஆனா கூட அது பெரிய ப்ராப்ளம கிரியேட் பண்ணும். அதனால வேல்யூவ என்டர் பண்ணும்போது பார்த்து என்டர் பண்ணுங்க. அண்ட் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு டைம் இல்ல உங்க ஜிஎஸ்டிய பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபைலிங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரீ சப்போர்ட்ட கண்டிப்பா நாங்க பண்ணி தருவோம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.